இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாரம்பரிய ராசவள்ளி கிழங்கு கஞ்சி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சாஃப்டாவும் கிரீமியாவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கம்ஃபர்டான சிம்பிளான ராசவள்ளி கிழங்கு கஞ்சியை எப்படி செய்யறேன்னு சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நான் 500 கிராம் ராசவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு கிழங்கு 500 கிராம் இருந்தது. நான் ஒரு கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன். இதில் தான் நாங்கள் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ராசவள்ளி கிழங்கு சத்து நிறைஞ்ச கஞ்சி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் இன்றைய பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு கையில் நல்லா எண்ணெய் தடவி கொள்ளுங்க. இந்த ராசவள்ளி கிழங்கு கட் பண்ணும்போது சில பேருக்கு கையில் கடிக்கிற தன்மை வரும். அதனால இந்த தோல் நீக்கிற பொழுது ஃபர்ஸ்ட்டுக்கு கை 2 கைக்குமே நீங்கள் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கடிக்கிற தன்மை இருக்காது. ஃபர்ஸ்ட்டுக்கு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தோலை நல்லா மெல்லிசாக சீவி எடுக்கணும். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டிங்கன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குறேன். பூசிட்டிங்கன்னா இந்த கையில் கடிக்கிற தன்மை இருக்காது. இதை இனி நாங்கள் தோல் சீவி எடுத்துக்கொள்ளுவோம். இது கிழங்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதனால நீங்கள் நார்மலாக சீவினாலே இந்த கஷ்டப்பட்டு உரிக்கணும் அப்படி என்றெல்லாம் இல்லை. இதே மாதிரி சீவி எடுத்துட்டு அதை சின்ன சின்னனா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. இதை நாங்கள் இப்போ 2 தண்ணியில் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா அலசி கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த கடிக்கிற தன்மை வலுவழுப்பு தன்மை இல்லாமல் போயிடும். இது டிப்ஸாக தான் சொல்கிறேன். இந்த கையுக்கு எண்ணெய் பூசுறது மற்றது கல்லுப்பு போடுறது எல்லாமே இந்த ராசவள்ளி கிழங்குக்கு நாங்கள் க்ளீன் பண்ணும்போது அதுக்கு ஒரு டிப்ஸ் தான். என்னென்னு சொன்னால் கடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் போகிறதுக்காக தான் செய்கிறது. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கல்லுப்போட சேர்ந்து நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. பாருங்கள், நான் நீட்டாக கழுவிட்டேன். வேறொரு பாத்திரத்தில் போட்டுட்டு திரும்பவும் ஒருக்கா நான் கழுவி எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு நான் இந்த கஞ்சிக்கு தேவையான தேங்காய் சீவி எடுக்க போகிறேன். ஒரு பாதி தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி தான் நான் பால் எடுக்க போகிறேன். அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பூவாக சேர்த்தும் அதை மிக்சியில் அரைச்சும் பால் எடுக்கலாம். பட் நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். நான் இதை ஒரு மிக்சி கப்பில் தான் போட போகிறேன். அதுக்கு முதல் ஒரு சின்ன மிக்சி கப்பில் ஒரு 5 to 6 ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த ஏலக்காய் வாசத்துக்காக தனியாக ஏலக்காய் போட்டு அரைக்காமல் கொஞ்சமாக சீனி சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன். பாருங்கள், இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு மிக்சி கப்பில் நான் இந்த தேங்காயை அரைச்சி எடுக்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அரைச்சதை முதல் பாலாக கொஞ்சமாக எடுத்து வைக்க போகிறேன். நல்லா கட்டி பாலாக கடைசியாக விடுறதுக்காக நல்லா கட்டி பாலாக கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி இதில் பாருங்கள், மற்ற பவுலில் நான் 2ஆம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் ஒரு தாச்சி எடுத்துட்டு அதில் இந்த 2ஆம் தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்கிறேன். அதில் வெட்டி வச்சிட்ருக்கிற ராசவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கொள்கிறேன், அந்த ஸ்வீட்னஸை எடுத்து காட்டுறதுக்காக. இனி அடுப்பில் வச்சுட்டு நல்லா அவிய விட்டு எடுக்கணும். இந்த கிழங்கு நல்லா அவிஞ்சு மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிச்சு அவியணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அமர்த்தி விடுங்க. அந்த கிழங்கு நல்லா அவிஞ்சு கஞ்சி பதத்துக்கு வரணும்.
இந்த கொதி வர வர அந்த நிறம் வந்து மாறி மாறி வரும். நல்லா அமர்த்தி அமர்த்தி விட்டு நல்லா அந்த கிழங்கு வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அதில் வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிற அந்த சுகரன் ஏலக்காயை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல வாசத்துக்காகத்தான் சேர்க்கிறேன். இதோட வந்து நான் சீனி சேர்த்துக்கொள்ளணும். 1 கப் சீனி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கிழங்கு நல்லா மசிஞ்சு வரும்போது சுகரை சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து அரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரைச்சி கொஞ்சமாக தண்ணியில் வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தான், கணக்கை சேர்க்க வேணாம். அந்த திக்னஸுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிழங்கு, சீனி, ஏலக்காயோட வாசம் எல்லாமே சேர்ந்து சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக வந்து முதப்பால் நான் எடுத்து வச்ச கட்டி தேங்காய் பாலை விடுறேன். ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க இப்படி நல்லா கொதிச்சு வந்துட்டேன்னு சொல்லி. சூப்பர் அண்ட் டேஸ்டியான ராசவள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க இறக்கி ஆற விட்டீங்கன்னு சொல்ல நல்லா இதே மாதிரி நல்லா திக்னஸோட இருக்கும். ஹெல்த்தியும் கூட. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. மாசத்துல ஒரு தடவையாவது இதே மாதிரி கஞ்சி ரெசிபி செய்து கொடுங்க. அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி, ஆரோக்கியமா இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரெச்சு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.